நரகம் போறது லேசா, சுவர்க்கம் போறது லேசா. அதிசயமான ஒரு வாழ்வை உங்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். ஆசையுள்ள உள்ளம் அந்த சுவர்க்கத்தை நேசிக்கும். மரணம் கூட இந்த உலகத்தில் ஒரு டெம்பரரியான வாழ்க்கை தான். தூக்கம் என்பது மரணத்துடைய சகோதரன். சுவர்க்கவாதிகளே, இதற்கு பிறகு உங்களுக்கு மரணம் கிடையாது. அங்கே ஊர்லிங்கள் இருப்பார்கள். இந்த கண்ணுல தான் ஒரு மனுஷன் மயங்கிறது. சுவர்க்கத்துல மனுஷன் தலவாடுற சீப்பு தங்கத்துடைய சீப்பு. நம்ம இன்றைக்கு தங்கம் வாங்குறதுக்கு வர்றவாடு அல்லாஹ் ஒரு மாறிவான். பாப்பா, இது சுவர்க்கம், அதனால எனக்கு விட்டு தர முடியாது. சஹாபாக்கள் எல்லாம் இந்த சுவர்க்கம் போற பாதைக்காக இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்த வழிகளில் முதலாவது வழி, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஒட்டுமொத்த வாசலினாலும் அழைக்கப்படுகிறவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. இந்த ரமலானில இருந்து ஒரு நியத்து வைங்க, இன்ஷா அல்லாஹ் ஒரு திங்கட்கிழமையாவது நான் அல்லாஹ்வுக்காக சுன்னத்தான நோன்பை என்னுடைய மரணம் வரைக்கும் நான் நோட்பேன். இந்த 4 விஷயமும் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு ஒன்று சேருகிறதோ சொர்க்கம் போவதற்கு இலகுவான வழி. யார் ஒருவர் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்து சுன்னத்தான தொழுகைகள் தொழுவார்களோ, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி என்னோடு நீ சொர்க்கத்தில் இருக்கணுமாக இருந்தால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்து சீராட்டி தாளாட்டி வளர்த்தெடுத்த அன்புக்கும் நேசத்துக்கும் உரிய தாய் தந்தை, இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய தாய் தந்தை எல்லோர்களும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பிரமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளை வாங்கி இறுதி 10 லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்ற அந்த இறை தூதருடைய அந்த சொல்லுக்கு ஏற்ப அதை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு காலை வேளைகளில் பணிகள் இருந்தாலும் வேலை பளுக்கள் இருந்தாலும் எப்படியாவது இந்த வாழ்க்கையில் இந்த நாளை மிஸ் பண்ணிவிடக் கூடாது என்பதற்காக ஓரளவு ஒரு தியாகம் செய்து இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு இறைவனை தியானம் செய்து நானும் நீங்களும் இபாதத் செய்து வருகிறோம். இங்கு இருக்கிறவர்களுக்கும் வெளியில் இருக்கிறவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இங்கு இருப்பவர்கள் வானவர்களோடு இருப்பார்கள், அங்கு இருப்பவர்கள் வானவர்கள் இல்லாமல் இருப்பார்கள். இங்கு உள்ளவர்களுக்கு நன்மைகள் என்ன செய்யும்? வானவர்களின் ஊடாக நன்மைகள் என்ன செய்யப்படும்? பிரார்த்தனைகள், பச்சை பசலைகள் எல்லாமே என்ன செய்யும்? இவங்களுக்காக பிரார்த்தனை செய்யும். வெளியில நின்று பேசிக் கொண்டிருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது? கேட்கிற நன்மை கிடைக்கும். அந்த இறைவனால் இறை தூதரனால் சொல்லப்பட்ட நன்மைகள் என்ன செய்யாது? கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தயவு செய்து இந்த நாள் மிக பிரதானமான ஒரு நாள், ஒற்றைப்படையான ஒரு நாள். நாங்கள் தூக்கத்தை தியாகம் செஞ்சு கஷ்டப்பட்டு காலையில் வேலைகள் இருந்தாலும் எப்படியாவது இந்த நாளை அடைஞ்சு கொள்ளணும்னு தியாகம் செய்து வார எங்களை எங்களுடைய நண்பர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த நன்மையை இழக்கிற நண்பர்களாக மாற்றிவிடக்கூடாது.
ஒரு பிளேண்டியை குடிச்சிக்கிட்டு ஒரு டீயை குடிச்சிக்கிட்டு கதைச்சு நின்று ஏன்னா அந்த நல்ல நேரத்தை இழக்கின்ற அந்த கை சேதப்படுகிற கூட்டத்தில் என்ன செய்யக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வந்த நோக்கம் சாப்பிட்றதுக்கோ டீ குடிக்கிறதுக்கோ வடை சாப்பிட்றதுக்கோ அல்ல. எப்படியாவது பாவம் மன்னிக்கப்பட்டு நன்மைகளை பெற்றுக்கொண்டு அந்த நாளை அடைஞ்சு கொள்ளணும்னு சொல்ற நோக்கம்தான் இந்த இடத்துல நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்த நோக்கம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த நோக்கத்தையும் அந்த நன்மையையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதனுடைய நோக்கமே இந்த உலகத்தில் நாங்கள் ஹலால் ஹராம் என்ற விடயத்தில் பேணுதலாக நடக்கின்ற நோக்கமே, இந்த உலகத்தில் நாங்கள் நல்லதை தேடி அந்த நல்லதோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற நோக்கமே, இந்த உலகத்தில் எவ்வளவோ பாவங்கள் செய்வதற்கான சந்தர்ப்பங்களும் சூழலும் இருந்தும் இறைவனை பயந்து இந்த உலகத்தில் பாவத்தை விட்டு தவிர்ந்து வாழ்வதனுடைய நோக்கமே நாங்கள் எல்லாம் சுவர்க்கம் போக வேண்டும் என்பதற்காகத்தான். மறுமையில் நானும் நீங்களும் அந்த சுவர்க்கத்துடைய கூட்டத்தில் போக வேண்டும் என்பதற்காகத்தான் இத்துணை பிரயத்தனமும் இத்துணை தியாகங்களும் இத்துணை போராட்டங்களும் என்ன செய்கிறோம், இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா நரகம் போறது லேசா, சுவர்க்கம் போறது லேசா? அவங்கள்ட்ட கேட்கிறோம், நரகம் போறது லேசா, சுவர்க்கம் போறது லேசா? நரகம் போறது லேசு என்று நினைக்கிறோம், இல்லை, சுவர்க்கம் போறதுதான் லேசு. சொல்லுங்க, நீங்க சுவர்க்கம் போறதுக்கு சின்ன சின்ன இபாதத்துக்கள் போதும். நரகம் போறதுக்கு பெரிய பெரிய பாவம் செய்யணும். அந்த பாவம் செய்யற நேரமே கஷ்டப்பட்டுதான் செய்யணும், யாரும் காணாமத்தான் செய்யணும், கண்டா கேவலப்படுவோமே என்ற எண்ணத்தோட தான் செய்யணும். அதுக்கு நிறைய நேரம் செலவழிக்க வேண்டி வரும், பணத்தை இழக்க வேண்டி வரும், குடும்பத்தை இழக்க வேண்டி வரும், கண்ணியத்தை இழக்க வேண்டி வரும், கௌரவம் மானம் மரியாதை காத்துல போயிடும். நரகம் போவது கஷ்டம். ஒரு மூமினை பொறுத்த மட்டும் நரகம் போவது என்பது கஷ்டம், சுவர்க்கம் போவது என்பது லேசு. சின்ன சின்ன வார்த்தைகள், சிலவில்லாத வார்த்தைகள், சின்ன சின்ன இபாதத்துக்கள், சில சில நேரங்கள், சின்ன சின்ன ஔராதுக்கள், சில சில வணக்க வழிபாடுகள், இப்படியான இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகிற போது இந்த இபாதத்துக்களை செய்வானாக இருந்தால் அவன் லேசா சுவர்க்கம் போயிடுவான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அல்லாஹுடைய தூதரும் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகிறார்கள். நம்மள அப்படிதான் நினைச்சிருக்கிறோம், மனுஷன் நரகம் போறதுதான் லேசி அப்படின்னு. இல்லை, அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல நரகத்தையும் படைத்தவன் அவன்தான், சுவர்க்கத்தையும் படைத்தவன் அவன்தான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல மனிதர்களை எல்லாம் பார்த்து அழைக்கிற நேரம் வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், உங்களை தாருஸ் ஸலாம் என்று சொல்லுகிற அமைதியின் இல்லத்தின் பக்கம் இறைவன் அழைக்கிறான், சுவர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான். அல்லாஹ் ஒரு இடத்துல ஒரு ஹதீஸில அல்லாஹ் உங்களை எல்லாம் நரகத்துக்கு அழைக்கிறான் என்பதை நீங்கள் காட்ட மாட்டீர்கள். அர்ஹமுர் ரஹீமீன், இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன். எல்லா இடத்திலையும் அல்லாஹ் தஆலா நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். அந்த நரகம் மனிதர்களையும் கற்களையும் கொண்டு நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த நரகத்துக்கு யாரும் வந்து விடாதீர்கள், உங்களை நான் மன்னிப்பதற்காக தயாராக இருக்கிறேன், சுவர்க்கம் தர தயாராக இருக்கிறேன். நீங்கள் உங்களை நரகத்திலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நரக நெருப்பிலே இருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். இப்படித்தான் அல்லாஹு தஆலா நரகத்தை பற்றி பேசுகிற நேரம் அல் குர்ஆனில் அழைப்பு விடுக்கிறான். சுவர்க்கத்தை பற்றி பேசுகிற நேரம் இந்த சுவர்க்கத்துக்குள் வந்து விடுவீங்கள். இந்த சுவர்க்கம் வானம் பூமியை விடவும் விசாலமானது. இந்த சுவர்க்கம் வானம் பூமியை விடவும் விசாலமானது. அது எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதாலும் கேட்டுடாத, எந்த மனிதர்களுடைய உள்ளத்திலும் சிந்திக்க முடியாத, ஆச்சரியம் நிறைந்த, அற்புதமான, இன்பங்கள் முடியாத, தொடரான ஒரு இன்பம் நிறைந்த, அதிசயமான ஒரு வாழ்வை உங்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். நீங்கள் சின்ன சின்ன இபாதத்துக்கள் செய்தால் எல்லா இபாதத்துக்களையும் நான் சேர்த்து வைத்து உங்களுக்காக மறுமையில் நான் சுவர்க்கத்தை தர காத்திருக்கிறேன் என்றுதான் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை பற்றி எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனாலதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஆல இம்ரான் 185வது வசனம் இறைவன் பேசுகிற போது ஃபமன் சுஹ்ஸிய அனின் நார் வ உத்கிலல் ஜன்னah ஃபக்கத் ஃபாஸ், யார் நரகத்திலிருந்து தன் முகத்தை காத்து கொண்டு
யார் நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு, யார் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு யார் சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுகிறார்களோ ஃபகத் ஃபாஸ், அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்வதை பார்க்கிறோம். என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் அறைகூவல் விடுப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சுவர்க்கம் என்பது வித்தியாசமானது. அந்த சுவர்க்கத்துடைய இன்பம் என்பது வித்தியாசமானது. ஆசையுள்ள உள்ளம் அந்த சுவர்க்கத்தை தேடும், ஆசையுள்ள உள்ளம் அந்த சுவர்க்கத்தை நேசிக்கும், ஆசையுள்ள உள்ளம் அந்த சுவர்க்கத்துக்காக பிரார்த்தனை செய்யும், ஆசையுள்ள உள்ளம் அந்த நரகத்தில இருந்து தப்புவதற்கான தீர்வுகளை தேடும், சுவர்க்கம் போவதற்கான வழி வகைகளை தன்னுடைய வாழ்க்கையுடைய அணிகலன்களாக செய்யும், அந்த உள்ளம் எடுத்துக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற போது சஹாபாக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த காலம் சுவர்க்கத்தை பத்தி எப்படி புரிந்திருக்கிறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. பைஹக்கியில 6808வது செய்தி, பைஹக்கியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சுவர்க்கத்தில் சுவர்க்கவாதிகள் தூங்குவாங்களான்னு கேட்கிறாங்க. இப்ப தூங்கிடப்படாது, இங்க தூங்கினா சுவர்க்கத்துல தூங்க இயலாது, சரியானே? சுவர்க்கத்துல சுவர்க்கவாதிகள் தூங்குவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னௌம் அஹுல் மௌத், தூக்கம் என்பது மரணத்துடைய சகோதரன், தூக்கம் மரணத்தின் சகோதரன். லா யமூத்து அஹ்லுல் ஜன்னா, சுவர்க்கவாதிகள் யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், அங்கே மரணிக்க மாட்டார்கள், தூங்க மாட்டாங்க நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சுவர்க்கம் என்பது அது ஒரு இன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. சுவர்க்கத்துல தூங்க தேவையில்லை. அந்த சுவர்க்கம் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. இப்ப யோசிப்பீங்க, அப்ப சுவர்க்கத்துல தின்றது குடிக்கிறது வாழ்ற இதான வாழ்க்கை அப்படின்னு. அதான் வாழ்க்கை. எப்ப மனுஷனுக்கு தூக்கம் தேவை சொல்லுங்க? மனுஷனுக்கு எப்ப தூக்கம் தேவை? ரெஸ்டுக்கு தான் தேவை. வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுக்கு நாம் தூக்கத்தை ரெஸ்டாக ஆக்கி வைத்திருக்கிறோம். நீங்கள் களைப்பாறுவதற்காக, ஓய்வெடுப்பதற்காகத்தான் தூக்கத்தை நாங்கள் ஆக்கி இருக்கிறோம். சுவர்க்கம் என்பதே ஓய்வுதானே, சுவர்க்கம் என்பதே ஓய்வுதானே. அந்த சுவர்க்கத்தில் சுவர்க்கவாதிகள் தூங்க மாட்டார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அப்படி என்றால் அங்கு களைப்பு இருக்காது, அங்கு சளிகள் இருக்காது, வருத்தங்கள் இருக்காது, உபாதைகள் இருக்காது, சுகர் இருக்காது, கொலஸ்ட்ரால் இருக்காது. இப்பதான் நம்ம என்ன செய்வோம், லட்ட தின்னக பார்த்து தின்னுறான், காலையிலிருந்து போத்தலோட நிற்கிறான், மாலையில தன்னைத்தானே சுத்தி கொண்டு பிரஷரை பார்க்கிறான், காலையில தனக்குத்தானே குத்தி கொண்டு இன்ஜெக்ஷனை போடுறான். ஏன் பயம்? இந்த உலகத்துல மூத்தாயிடுவோமோ, சுகர் கூடிடுமோ, கொலஸ்ட்ரால் கூடிடுமோ, சாப்பிடுற நேரமும் தேங்காய் பால்ல கூடரிக்கா குறையரிக்கா கொலஸ்ட்ரால் யோசிக்கிறான் மனுஷன். காரணம் மௌத்தாயிடுவோம் என்று பயம். உலகத்துல மௌத்து வரும் எழுதப்பட்ட ஒன்று. ஆனால் சுவர்க்கத்தில் என்ன செய்யாது, மரணம் வராது, மௌத்து வராது, தூக்கம் வராது. மரணம் கூட இந்த உலகத்தில் ஒரு டெம்பரரியான வாழ்க்கை தான். மரணம் கூட இந்த உலகத்தில் நிரந்தரமான மரணம் இல்லையே. நாங்கள் மௌத்தாகிட்டோம் என்றால் எங்களுடைய உறவுகள் எடுத்து குளிப்பாட்டி கஃன் செய்து கபருக்குள் கொண்டு வைத்து எங்களுடைய உறவுகள் நடந்து போகிற போது நாங்கள் எங்களுடைய உறவுகள் நடந்து போகிற அந்த பாதனை யோசையை கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? போன உசுர் மீண்டும் என்ன செய்யும், கபருக்குள் கொண்டு தரப்படும். அப்ப மரணம் என்பதும் ஒரு நாளோ ஒரு 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 5 ஹவரோ அல்லது ஒரு 6 ஹவரோ அவ்வளவுதான் மௌத். என்னத்துக்கு மௌத் என்றால் குடும்பத்தை விட்டு உலகத்தை விட்டு பிரிஞ்சு நம்மளை குளிப்பாட்டி கஃன் செய்து தூக்கி கொண்டு போய் கபருள் வைக்கிற வரைக்கும் உள்ள ஒரு டெம்பரரியான ஒரு மரணம் தான் இந்த மௌத்து என்பது. அதுக்கு பிறகு ஹயாத் ஆயிடுவோம், கபருக்குள்ள உசுறு வந்துடும், அதுக்கு பிறகு கேள்வி கணக்கு நடக்கும். நல்லவராக இருந்தால் அந்த கபரு சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையாக இருக்கும், அல்லாஹ் பாதுகாக்கணும். பாவியாக இருந்தால் அந்த கபரு நரகத்துடைய படுகொலியாக இருக்கும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். எனவே மரணம் கூட டெம்பரரியானது இந்த உலக வாழ்க்கையில். ஆனால் சுவர்க்கத்தில் சுவர்க்கவாதிகள் யாருமே என்ன செய்ய மாட்டார்கள், தூங்க மாட்டார்கள். ஏனென்றால் தூக்கம் என்பது அன்னௌம் அஹுல் மௌத், தூக்கம் என்பது மரணத்துடைய சகோதரன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாருங்க, புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, 4730வது செய்தி, 4730வது செய்தி. இப்போ உங்களோட சிந்தனை, உங்களோட எண்ணம், உங்களோட ஆசை அவா இங்க இருக்கக்கூடாது. நீங்க எப்படி என்றால், இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடு பேசுறாங்க. இப்ப நீங்க உங்களோட சிந்தனையையும் உள்ளத்தையும் ஒரு நிலப்படுத்துங்க.
இப்ப ரசூலுல்லாஹ் பேசினா எப்படி கேட்பீங்க, எப்படி மரியாதையா இருப்பீங்க, எப்படி ரசிச்சு கேட்பீங்களோ அதே மாதிரி உங்களோட மனசையும் சிந்தனையையும் ஒரு நிலைமைப்படுத்திக் கொள்ளுங்கள். இறை தூதர் உங்களோடு பேசுகிறார். 4730 புகாரியில யுஅதா பில் மௌத், நாளை மறுமையில் இந்த மௌத்தை அல்லாஹு தஆலா கொண்டு வருவான். இந்த மௌத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி அல்லாஹு தஆலா கொண்டு வருவான். கொண்டு வந்த உடனே ஃபயுனாதி முனாதா, அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர் அழைப்பார். அழைக்கக்கூடிய ஃபயுனாதி முனாதின், அழைக்கக்கூடிய ஒரு வானவர் அழைப்பார். எப்படி கூப்பிடுவார்? யா அஹ்லல் ஜன்னah, சுவர்க்கவாதிகளே அப்படி என்று கூப்பிடுவார். கூப்பிட்டு விட்டு அந்த சுவர்க்கவாதிகளை பார்த்து கேட்பார், ஹல் தஅரிஃபூன ஹாதா, இந்த ஆட்டுக்குட்டி என்ன என்று தெரியுமா அப்படி என்று வானவர் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு மறுமையுடைய நாளையில் நம்ம எல்லாரையும் அழைத்து ஒரு ஆட்டுக்குட்டி போல் இருக்குகிற அந்த மரணத்தை இது என்ன என்று தெரியுமா அப்படி என்று கேட்பாங்க. சுவர்க்கவாதிகள் எல்லோரும் சொல்வார்கள், ஆம் எங்களுக்கு தெரியும். என்ன? ஹாதல் மௌத், இது மரணம். இந்த ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறது, இது மரணம் என்று சொல்லுவோம். நாளை மறுமையில் நரகவாதிகளை அழைப்பார் வானவர். நரகவாதிகளே இது என்ன என்று தெரியுமா? ஆம், இது என்ன? இது மரணம், மௌத். அந்த நேரத்தில் சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் வைத்து சுவர்க்கவாதிகளையும் அழைத்து நரகவாதிகளையும் அழைத்து அல்லாஹு தஆலா அந்த ஆட்டுக்குட்டி போல் இருக்கிற அந்த மரணத்தை அல்லாஹு தஆலா அங்கு மரணிக்க செய்வான், அங்கு அறுப்பான். மரணம் என்பது அறுக்கப்படும். அதுதான் மரணத்துக்கு நிரந்தரமான மரணமான ஒரு நாளாக அந்த நாள் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த மரணத்தை அறுத்துவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர் ஊடாக நம் எல்லோருக்கும் சொல்வான், தோழர்களே, சுவர்க்கவாதிகளே, இதற்கு பிறகு உங்களுக்கு மரணம் கிடையாது. நீங்கள் சுவர்க்கத்தில் என்றென்றும் சந்தோஷமாக நிம்மதியாக நீங்கள் வாழலாம். சுவர்க்கத்தில் என்றென்றும் நீங்கள் தங்கி இருங்கள். நரகவாதிகளே, இதற்கு பிறகு உங்களுக்கு மரணம் கிடையாது. நரகத்தில் நீங்கள் என்றென்றும் வேதனையோடும் சோதனைகளோடும் துன்பத்தோடும் நீங்கள் வாழலாம் என்ற அறைகூவல் மறுமையுடைய நாளையில் அங்கு விடுக்கப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதுக்குத்தான் இந்த உலகத்தில் நம்ம மௌத்தாகிற மௌத்து என்பது அது ஒரு டெம்பரரியானது. மௌத்துக்கே ஒரு நிரந்தரமான மரண நாள் சுவர்க்கவாதிகளையும் நரகவாதிகளையும் அழைத்து அந்த நேரத்தில் மௌத்தை மௌத்தாக்குகிற நாள் தான் இந்த மரணத்துக்கே மரண நாளாக இருக்கும் என்பதை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க புகாரியில 6488வது செய்தி, அல் ஜன்னா அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராக்கி நஅலிஹி. இந்த சுவர்க்கம் இருக்கிறதே, நீங்க போடுற சப்பாத்து, நீங்க போடுற பாதணி, அதனுடைய அந்த சப்பாத்துடைய பட்டிருக்கிறே வாரென்று சொல்லுவோம், அதை விடவும் சுவர்க்கம் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. அதே போலதான் நரகமும் சமீபமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, புகாரியில 2348வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு பேசுகிறார். நிறைய செய்தி சொல்லோடும், சுவர்க்கத்தை புரிஞ்சுக்கங்க. இந்த சுவர்க்கம் என்பது எப்படி இருக்கும் என்று பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு கிராமப்புறத்து மனிதரும் இருக்கிறார். இருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அந்த கிராமப்புறத்து மனிதர் இருக்கிற சபையில இந்த சுவர்க்கத்தை பத்தி ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. இந்த இன்பத்தை பத்தி ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. இந்த சுவர்க்கம் என்பது என்ன தெரியுமா? மனிதன் விரும்புகிற எல்லா விதமான வாழ்க்கையும் அங்கு இருக்கும். அவ்வளவு இன்பம் நிறைந்தது. அதுதான் இந்த சுவர்க்கத்துடைய வாழ்க்கை. இந்த சுவர்க்கத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பானாம். என்ன அப்படி கேட்பான் என்றால், யா அல்லாஹ், இந்த சுவர்க்கத்துல நான் விவசாயம் செய்யணும் அப்படின்னு கேட்பானாம். சுவர்க்கத்துல விவசாயமா? அல்லாஹ் கேட்பானா, என்னடா சுவர்க்கத்துல விவசாயமா? நீதானே சொன்னா நான் நினைக்கிற எல்லாமே இங்கு இருக்குதுன்னு நீதானே சொன்னா, அப்ப நான் என்ற மனசு விரும்புது சுவர்க்கத்துல விவசாயம் செய்ய வேண்டும் என்று விரும்புது. அப்ப அல்லாஹு தஆலா, நீங்க விரும்புற எல்லாமே இங்க இருக்குது வாப்பா, நீ செஞ்சுக்க என்று சொன்ன உடனே அவர் வித்துக்கள் விதைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போவார். அப்படியே வித்தையெல்லாம் தூவார். தூவின உடனே அது அப்படியே மலை போல அந்த முளைகள் எல்லாம் முளைத்து அப்படியே அறுவடை செய்யப்பட்டு அப்படியே குமிக்கப்பட்டுடும். அல்லாஹ் கிட்ட கேட்பாரு, யா அல்லாஹ், என்ன இது இவ்வளவு அவசரமா எல்லாம் வந்துட்டே அப்படின்னு கேட்பாரு. அல்லாஹ் சொல்லுவான், நீங்க விரும்புறது தானே இங்க இருக்குது. நீ என்னத்தை விரும்பினீங்க? விவசாயம் செய்யணும்.
அறுவடையை காணணும்னு நீங்க விரும்பினீங்க, விவசாயம் செஞ்சீங்க, அறுவடை வந்தாச்சு, நீங்க விரும்புற எல்லாமே என்ன செய்யுது, இந்த சுவர்க்கத்துல இருக்குது என்று அல்லாஹு தஆலா சொல்வான். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அந்த மனிதர் சொல்கிறார், வல்லாஹி லா தஜிதுஹு இல்லா குரைஷியன் அவ் அன்சாரியன் ஃபஇன்னஹும் அஸ்ஹாபுஸ் ஸர்அ. அவங்கதான் இந்த விவசாயம் செய்வதற்கும் இந்த பயிர்கள் செய்வதிலும் ஆசை உள்ளவர்கள், அவர்கள் தான் யார் சொல்ல, அவங்க தான் அல்லாஹ் கிட்ட அப்படி கேட்பாங்களா இருக்கும் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கடைவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சுவர்க்கம் என்பது சாதாரண ஒன்றல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுவர்க்கத்துல ஒரு முத்தால் ஆன ஒரு மாளிகை ஒன்று இருக்குமாம், ஒரு கூடாரம் ஒன்று இருக்குமாம். அந்த கூடாரத்துல நடுவுல ஒரு ஓட்டை ஒன்று இருக்குமாம், நடுவுல ஒரு ஓட்டை ஒன்று இருக்குமாம். அது அப்படியே வைரங்கள் பொதிக்கப்பட்ட, முத்துக்கள் பொதிக்கப்பட்ட, மாணிக்கங்கள் மரகதங்கள் பொதிக்கப்பட்ட அப்படியே ஒரு கூடாரம். அதனுடைய அகலம் எவ்வளவு தெரியுமா? சித்தூன மீலா, 60 அவ்வளவுக்கு என்ன செஞ்சும் பெரிய ஒரு கூடாரம் என்ன செய்யும் அந்த சுவர்க்கத்தில் இருக்கும். அதுல சுபஹானல்லாஹ், அந்த கூடாரத்துல எல்லாரும் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அந்த கூடாரத்தின் ஒவ்வொரு மூலைகளிலும் அங்கே ஹூர்லிங்கள் மனைமார்கள் இருப்பாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சுவர்க்கத்தை பத்தி சொல்றாங்க. சுவர்க்கம் போற மனிதனுடைய அழகை பத்தி சொல்றாங்க. இங்கதான் தோல் சுருங்கும், முடி நரைக்கும், கையடிக்கோடும், மதுரண்டி போடோடும். சுபஹானல்லாஹ், சுவர்க்கத்துல ரசூலுல்லாஹ் சொல்ற போது 3246வது செய்தி, அவ்வளவு ஜும்ரத்தின் ததுகுலுல் ஜன்னா, முதலாவதாக அந்த சுவர்க்கத்துக்கு போகிற மனிதனுடைய அழகு எப்படி தெரியுமா இருக்கும், எப்படி தெரியுமா பிரகாசமாக இருக்கும். 14ஆம் பக்கத்தின் நிலவு எப்படி பிரகாசமாக இருக்குமோ அது போலதான் அந்த முதலாவதாக சுவர்க்கத்துக்கு போகிற கூட்டம் அந்த விளங்கி கொண்டிருப்பார்கள். இரண்டாவதாக ஒளி வீசுகின்ற நட்சத்திரத்தை போல, வானத்தில் மின்னுத நட்சத்திரம் அதை போல பிரகாசம் உள்ளவர்களாக என்ன செய்வார்கள், அங்கே அவர்கள் இருப்பார்கள். அங்கே ஹூருலிங்கள் இருக்கும். நம்ம எல்லாம் இந்த உலகத்துல நாத்தம் பிடித்த, ஊத்த பிடித்த, சைத்தானியத்தான சிந்தனை உள்ள, அசிங்கமான பாவம் செய்ததற்கு பிறகு எங்களை நாங்களே நொந்து கொள்ளுகிற ஒரு அருவருப்பான இந்த உலக வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் ஆசை காட்டுறாங்க, உண்மையை சொல்றாங்க, படைத்தவனுடைய படைப்பிடத்தை பத்தி ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. அங்கே ஹூர்லிங்கள் இருப்பார்கள். அவங்களுடைய கண்கள் எல்லாம் அழகானதாக இருக்கும். நீங்க பாருங்க, இந்த கண்ணுல தான் ஒரு மனுஷன் மயங்கிறது. அல்லாஹு தஆலா சுவர்க்கத்துல கண்களை அழகாக்கி வைத்திருப்பான். அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் சூரத்துல் அம்மையில் சொல்லுகிற போது அவர்களுடைய மார்பகங்கள் உயர்ந்து இருக்கும். சுப்ஹானல்லாஹ், மார்பகங்கள் உயர்ந்து இருக்கும். அவர்களுடைய கெண்டை கால்கள் எல்லாம் அவர்களுடைய அழகுகளால் உள்ளுக்கு இருக்குகிற அந்த முள்ளுகள் தோலை விட்டு வெளியிலே அப்படியே விளங்கக்கூடிய ஒன்றாக செய்யும் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்க இந்த உலகத்தை பார்த்தாங்க என்றால் அப்படியே உலகம் முழுக்கவே என்ன செஞ்சிடும், கஸ்தூரி வாசம் வீசும். அவங்க இந்த உலகத்தை பார்த்தால் இந்த உலகம் அப்படியே கஸ்தூரி வீசுகிற அளவுக்கு அவர்களுடைய வாசம் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்றாங்க. சுவர்க்கத்துல மனுஷன் தலவாடுற சீப்பு தங்கத்துடைய சீப்பு, தங்கத்தாலான சீப்பு. நம்ம இன்றைக்கு தங்கம் வாங்குறதுக்கு வர்றவாடு அல்லாஹ் ஒரு மாறிவான், தலவாடுறதுக்கு சீப்பே என்ன செய்யும், தங்கத்தால இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறார்கள். இதுக்காகத்தான் இந்த உலகத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் எல்லாம் சுவர்க்கம் போறதுக்கான பாதைகள் என்ன என்பதை தேடினாங்க. அதுக்காக என்ன தியாகம் வேண்டும் என்றாலும் செய்ய வேண்டும் என்றாங்க. நான் இப்படியே பேசிட்டு போனேன்டா சுவர்க்கத்துடைய இன்பமாக தலைப்பு போயிடும். அமல்கள் என்ன என்பதை பார்க்கணும். அதனால இதை சுருக்கி கொண்டு இந்த உலகத்துல வாழ்ந்த சஹாபாக்கள், பத்ர் யுத்தம் நடக்குது. சஅத் இப்னு மஹ்ரமா என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிடுறாங்க, வீட்டுல 2 பேர் இருந்தா ஒரு ஆள் வாங்கப்பா, யுத்தம் நடக்க போகுது. பத்ர் யுத்தம் இஸ்லாத்துல மிக பிரதானமான யுத்தம். யாராவது ஒரு ஆள் வந்து கலந்துக்கங்க, மக்களை பாதுகாக்க வாங்க, மார்க்கத்தை பாதுகாக்க வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த நேரத்துல வாப்பாவும் மகனும் சஅதும் அவருடைய வாப்பாவும் மஹ்ரமாவும் என்ன செய்யறாருன்னா போறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க 2 பேரும் வர வேண்டாம், 2 பேர்ல ஒரு ஆள் வாங்க. ஏன் தெரியுமா, நீங்க 2 பேரும் வந்தா வீட்டுல உள்ள பெண்களை பார்க்கணும், அவங்களுக்கு பணிவிட செய்யணும். அதனால ஒன்று நீங்க மகன் வாங்க,
அல்லது நீங்க வாப்பா வாங்க என்று ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்புறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்துல வாப்பாவும் மகனும் வாராரு. வாப்பாவும் மகனும் வந்து பேசுறாங்க. வாப்பா சொல்றாரு, வாப்பா மகனை பார்த்து சொல்றாரு, மகனே நான் போற யுத்தத்துக்கு எனக்கு வயசாயிட்டு, நான் யுத்தத்துல போய் ஷஹீதாகி கொல்லப்பட்டால் நான் சுவர்க்கம் போவேன். மகன் நீங்க குடும்பத்தை பார்த்துக்கங்க. மகன் சொல்றாரு, இல்ல வாப்பா அது சுவர்க்கம், அந்த சுவர்க்கத்துக்கு நான் போகணும், நீங்க வீட்டுல பெண்களை பார்த்துக்கங்க, நான் போறேன் வாப்பா, நான் போய் ஷஹீதாயினால் நான் சுவர்க்கம் போறேன் அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ளேயும் வாப்பாவுக்கும் மகனுக்கும் யார் யுத்தத்துக்கு போவது, யாருடைய உயிரை கொடுத்து அந்த சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வது என்ற போராட்டம் நடக்கிறது, பேச்சுவார்த்தை நடக்கிறது. வாப்பாவும் மகனும் இறுதியில் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். என்ன தெரியுமா? மகன் எனக்கும் வேணாம் உனக்கும் வேணாம், நாங்க ரெண்டு பேருடைய பெயரையும் எழுதி ஒரு துண்டல போடுவோம் ராஜா. யாருடைய பெயர் யுத்தத்துக்கு போறதுக்கு வருகிறதோ அவர் என்ன செய்யட்டும், யுத்தத்துக்கு போகட்டும், மற்றவர் வீட்டில இருந்து பெண்களை பாதுகாக்கட்டும் அப்படின்னாங்க. ஓகே அப்படி என்று சொல்லி வாப்பாவும் மகனும் பேரை எழுதி துண்டை போட்டு குலுக்கி அந்த துண்டை எடுக்கிறார்கள். அந்த துண்டுல மகன் சஅதுடைய பெயர் வருகிறது, மகனாருடைய பேர் வருகிறது. வாப்பா கேட்கிறாரு, தங்கம் உங்களோட பேர் வந்திருக்கு வாப்பா, நீ வாலிப பிள்ளை தங்கம், நீ வாழ வேண்டிய ஆள், நீ போய் குடும்பத்தை பார்த்துக்க, இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தா, நான் போறேன் அப்படி என்று வாப்பா மகன்கிட்ட கேட்கிறாரு. அந்த நேரத்தில் மகன் சொன்னாரு, வாப்பா வாப்பா என் அருமை தந்தையே, லவ் கான கைரல் ஜன்னா, இது சுவர்க்கம் வாப்பா, இது சுவர்க்கம் இல்லை என்றால் உங்களுக்கு நான் விட்டு தந்திருப்பேன் தந்தையே. வாப்பா இது சுவர்க்கம், அதனால எனக்கு விட்டு தர முடியாது, நான் ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக நடைபெறுகிற யுத்தத்துக்கு போகணும், அந்த யுத்தத்தில் நான் திரும்ப வரக்கூடாது, நான் அந்த யுத்தத்தில் நான் ஷஹீதாக்கப்படணும், அந்த யுத்தத்தில் நான் கொல்லப்படணும், எனது ரத்தங்கள் இந்த மண்ணுக்கு மேல் கொட்டப்படணும், அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தரணும் வாப்பா. அதனால் தயவு செய்து கேட்காதீர்கள், லவ் கான கைரல் ஜன்னா லஆதர்துக், இது சுவர்க்கம் இல்லை என்றால் வேறு ஏதாவது ஒன்றை கேட்டிருந்தால் உங்களுக்கு நான் தந்திருப்பேன், நீங்கள் கேட்டதோ சுவர்க்கம் அன்பு தந்தையே, அதனால் எனக்கு நீங்கள் தயவு செய்து என்னிடத்தில் இதை கேட்க வேண்டாம் என்று வாப்பாவை விடாமல் மகனை யுத்தத்துக்காக போகிறார், அந்த யுத்தத்தில் குதிக்கிறார், அந்த யுத்தத்திலே போராடுகிறார், அந்த யுத்தத்திலே ஷஹீதாகிறார், அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் எல்லாம் இந்த சுவர்க்கம் போற பாதைக்காக இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்த வழிகளில் முதலாவது வழி உடலையும் உயிரையும் சொத்தையும் சுகத்தையும் வாழ்வையும் எல்லாத்தையும் இழந்து அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை அடையோடும் என்பதில் இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்துணை சஹாபாக்களும் மும்முரமாக இருந்து சண்டையிட்டு சீட்டு போட்டு பேர் குலுக்கி பெயர் வந்த போது கூட நானா நீயா என்று பேசி இல்லை நான் தான் போக வேண்டும் என்று போராடி இந்த உலகத்தில் சுவர்க்கத்துக்கு போனவர்கள் அந்த சஹாபிய சமூகம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் இப்ப எனக்கிட்ட உங்கள்கிட்ட எல்லாம் உசுரை கேட்கலங்க, உசுரை கேட்கல, அதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் பலஸ்தீனத்திலே உள்ள சிட்டுக்கள், சுவர்க்கத்தில் சுத்துகிற சிட்டுக்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அது அந்த மண்ணில உள்ள மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்களா, இவ்வளவு காலத்தைக்கும் அந்த பலஸ்தீனத்துல அந்த காசாவுல ஒரு ஷோல் இல்லாம யுத்தம் நடக்குது, குண்டு நடக்குது, இடிபாடுகள் நடக்குது, தண்ணி இல்ல, சத்தமும் ரத்தமும் மாமிசங்களை எல்லாம் உயிர் அற்ற அந்த ஜனாசாக்களை எல்லாம் ஏனங்களில் அள்ளுகிறார்கள், தூக்கி எடுக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான ஜனாசாக்கள் அப்படியே தூக்கப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் யா அல்லாஹ் ஏன் இப்படி சோதிக்கிறாய் என்று இதுவரைக்கும் ஒரு வார்த்தை அவர்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஈமான் அங்கே இருக்கும் என்றாங்களே, அந்த ஈமான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அந்த மக்கள் எல்லாம் சிரித்து கொண்டு அந்த சுவர்க்கத்துக்கு போவதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கும் நாம் கண்ணூடாக பார்க்கிறோம். சின்ன பிள்ளைகள் கூட சோதனையை தாங்க முடியல என்று சொல்லல, ஹெல்ப் மீ என்று சொல்றாங்க, உதவி செய்யுங்க என்று சொல்றாங்க. ஆனால் அல்லாஹ் இருக்கிறான் என்பதில் கவனமாக அந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதனாலதான் ஒரு புள்ள ஒரு கட்டடத்தில் இடிந்து தொங்கிக் கொண்டிருக்குது, அந்த பிள்ளை வாப்பா வாப்பான்னு கூப்பிடுது, வாப்பா பணி அடைக்கிறார்,
பிள்ளையுடைய உசுறு ஊசலாடுது. அந்த வாப்பா சொல்றார், லா தகுல் அப், வாப்பா என்று சொல்லாதே, அல்லாஹ் என்று சொல்லு, அல்லாஹ் என்று சொல்லு, அல்லாஹ் என்று சொல்லு. ஒரு பிள்ளை உசுருக்காக போராடி கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இன்னும் ஒரு பிள்ளை இருக்கிறது. அதனுடைய உறவு தலையில பெரிய இடி கட்டு போட்டிருக்கிறார்கள். பிள்ளை குளறுகிறது, பேச முடியாமல் சக்ராத்துடைய நேரத்தை போல துடித்துக் கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருந்து சின்ன குட்டி பிள்ளை உண்டு. அந்த குட்டி பிள்ளைக்கு சொல்லுது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஏன் சொல்லுங்கள்? அதுகளுக்கு தெரியும் இந்த வானம் பூமியை விடவும் சுவர்க்கம் விசாலமானது. உலகத்தில் வாழ்வோ மரணமோ ஒன்றுதான், சுவர்க்கத்தில் வாழ்வு மட்டும்தான் ஒன்று என்பதை சின்ன பருவத்தில் புரிந்து கொண்டார்கள். சிரித்து கொண்டு மரணிக்கிறார்களாக இருந்தால் சுவர்க்கம் போகிற பாதை என்ன என்பதை அந்த பிள்ளைகள் தெரிவு செய்து, பெற்றோர்கள் தெரிவு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹு தாலாவும் எங்களுக்கும் சுவர்க்கம் போவதற்கான சில வழிகளை அல்லாஹ்வுடைய தூதர் சில சொல்றாங்க. அதுல ஒன்றுதான் இந்த உலகத்தில் புகாரியில 6464வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது, இந்த உலகத்தில் யாருமே அவர்களுடைய இபாதத்துக்களை கொண்டு சுவர்க்கம் செல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய அருள் இருந்தாலே தவிர என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, வஅன்ன அஹப்பல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வஇன் கல்ல. நீங்கள் குறைவாக இருந்தாலும் தொடராக செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அந்த அமல் தான் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால தயவு செய்து வாழ்க்கையில எந்த இபாதத்தாக இருந்தாலும், குர்ஆனாக இருந்தாலும், கியாமுல் லைலாக இருந்தாலும், பிரார்த்தனைகளாக இருந்தாலும், வாழ்க்கையில தொடராக செய்கின்ற ஒரு பண்பாடை நானும் நீங்களும் வச்சுக்கொள்ளணும். வளமையாக ஒரு நாளைக்கு 5 ரூபா அல்லது வளமையாக ஒரு நாளைக்கு 10 ரூபா நம்மட வாழ்க்கையில தர்மத்துக்கு என்று ஒரு உண்டியல் இருக்கட்டும், ஒரு டின் இருக்கட்டும், அதுல போடுவோம், 5 ரூபாயை போடுவோம். வருஷம் முடிய கொண்டு போய் ஏதாவது ஒரு அமைப்புக்கு கொடுப்போம், ஒரு நல்ல வேலைகளுக்கு கொடுப்போம், பொதுப்பணிகளுக்கு. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தொடரான இபாதத்துகள். 2 ரக்காத்து லுஹா வாழ்க்கையில் மிஸ் பண்ணக்கூடாது. வாழ்க்கையில் கியாமுல் லைல் தான் 11 இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் 3 ரக்காத் வித்ராவது வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இவ்வளவு காலமும் எழும்பினோம், தொழுதோம், இபாதத் செய்தோம், முடிந்தது என்ற போராட்டத்தை திருப்தி காணாமல் முடியவில்லை, இதுதான் ஆரம்பம் பழக்கம் என்பதை எடுத்துக்கொண்டு குறைவான இபாதத்தை தொடராக செய்வதுதான் நம்மளை சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, முதலாவதாக சுவர்க்கத்துக்கு போறது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்காக வேண்டி அவர்கள் சுவர்க்கத்தில் போகிற போது ஒரு மனிதர் கேட்பார், ஒரு வானவர் கேட்பார், நீங்க யாரு அப்படின்னு கேட்பார். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் முஹம்மது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அந்த வானவர் சொல்வார், இதுக்கு முதல் இந்த வாயில் யாருக்காகவும் திறக்கப்படவில்லை, உங்களுக்காக திறக்கப்படுகிறது, நீங்களே முதலாவது நுழையுங்கள் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லுவார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், புகாரியிலே 3666வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. என்ன அமல்கள் எப்படி நம்மளை சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, மன் அன்ஃபக ஸௌஜைனி ஃபீ ஸபீலில்லாஹ் நூதிய ஃபில் ஜன்னah. யார் 2 அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறாரோ, நாளை மறுமையில் அவர் எல்லா சுவர்க்கத்துடைய வாசலிலும் இருந்து அழைக்கப்படுவார். அந்த நேரத்தில், யா அப்துல்லா, மனிதரே, இதோ ஃபாரூக், அப்துல்லா, ஹிதாயத்துல்லா என்று ஒவ்வொருவருடைய பெயரையும் அழைத்து வானவர்கள் சொல்லுவாங்க, ஹாதா கைரும் மன் கான மின் அஹ்லி ஸலா. இதுதான் உங்களுக்கு சிறந்தது. யார் தொழுகையுடையவர்களாக இருந்தார்களோ அவர் தொழுகையுடைய வாசலின் ஊடாக சுவர்க்கத்துக்கு அழைக்கப்படுவார். இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் அழைக்கப்படுவோமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ். தொழக்கூடியதில் நாம் வளமையாக தொடராக விடுபடாமல் 5 நேரமும் இறைவனை அஞ்சி தொழுகின்ற மக்களாக இருந்தால் அந்த சுவர்க்கத்துடைய வாசலில் என்னுடைய பேரையும் உங்களுடைய பேரையும் இன்ஷா அல்லாஹ் அந்த புனிதமான வானவர்கள் உச்சரித்து, அப்துல்லா இதோ வாருங்கள், இதோ தொழுகை என்று சொல்லுகிற அந்த சுவர்க்கத்தின் பக்கம் நீங்கள் வாருங்கள். ஒமன் கான மின் அஹ்லில் ஜிஹாத். அல்லாஹ்வுடைய போராட்டத்தில் தியாகம் செய்தவர்கள், இரத்தம் சொட்டு சொட்டாக கைகளை இழந்து, கால்களை இழந்து, உறுப்புகளை இழந்து மரணிக்குகிற அத்துணை உறவுகளும் நாளை மறுமையிலே அழைக்கப்படுவார்கள். துஅய மின் பாபில் ஜிஹாத், ஜிஹாத் என்று சொல்லுகிற அந்த வாசலின் ஊடாக அழைக்கப்படுவாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரெல்லாம் இந்த உலகத்தில்
தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்தில் நான் ஒரு ஜிஹாதோடு நான் ஒரு ஷஹீதாக மாற வேண்டும், முஜாஹிதாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் கிட்ட துவா கேட்டால் அல்லாஹ் அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பான். நமக்கு பயம் வாப்பு அது தாங்க இல்லாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் உண்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்தில் நான் ஒரு ஷஹீதாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பான். ரசூலுல்லாஹ் எப்படியாவது கொடுப்பான். யுத்தத்தில் தான் ஷஹீது என்பது அல்ல, வேறு வழிகளாவது என்ன செய்யும், அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, வமன் கான மின் அஹ்லி ஸதகா, யாரெல்லாம் சதக்கா கொடுத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் துஅய மின் பாபி ஸதகா, சதக்கா என்று சொல்லுகிற வாசல் ஊடாக என்ன செய்வார்கள், சுவர்க்கத்துக்கு அழைக்கப்படுவார்கள். இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் அந்த வாசலினால் போகிற சுவர்க்கவாதிகள் இருப்போமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் இருப்போம் சகோதர சகோதரிகளே. வமன் கான மின் அஹ்லி ஸியாம், நோன்பு வைத்தவர்கள் யார் யார் இருக்கிறார்கள், நோம்பாளிகள் யார் யார் இருக்கிறார்கள், சுன்னத்தான நோன்புகள், ஃபர்லான நோன்புகள், அந்த நோன்புகளை கவனமாக நோற்றவர்கள், கச்சிதமாக பிடித்தவர்கள், நாளை மறுமையிலே துஅய மின் பாபி ரையான், ரையான் என்று சொல்லுகிற அந்த சுவர்க்க வாசலின் ஊடாக வானவர்களினால் அழைக்கப்படுவார்கள். அந்த நேரத்திலே ரையான் என்று சொல்லுகிற சுவர்க்க வாசலின் ஊடாக நோம்பாளிகள் சுவர்க்கத்துக்கு போவார்கள். அந்த நேரத்தில் கால அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு எழும்பி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஒட்டுமொத்த வாசலினாலும் அழைக்கப்படுகிறவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் ராசு. இந்த எல்லா வாசலாலையும் தர்மத்துடைய, தொழுகையுடைய, ஜிஹாதுடைய, நோம்புடைய எல்லா சுவர்க்கத்தின் வாசலினாலும் அழைக்கப்படுகிற அந்த மனிதர் யார் யார் ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஆதரவு வைக்கிறேன் அபூபக்கரே, அந்த எல்லா வாசலினாலும் அழைக்கப்படுகிற மனிதர் நீங்களாக இருக்கக்கூடும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்னாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிந்த செய்தி, நம்முடைய வாழ்க்கையில் ஈஸியாக கடைபிடிக்க வேண்டிய செய்தி, ஆனா நம்ம கணக்கெடுக்காத செய்தி, நம்ம மறந்த செய்தி, மறந்து வாழுகிற செய்தி, நம்முடைய உள்ளத்துல ஒரு உயிரோட்டம் இல்லாத ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க முஸ்லிம்ல, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமன், ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க ஒரு சபையில, யாரப்பா இன்றைக்கு நோம்பாளியாக யார் எழும்பினாங்கன்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் கால அபூபக்கர், அன யா ரசூலுல்லாஹ், இன்றைக்கு நான் நோன்பு பிடிச்சிருக்கிறேன். அப்படின்னா என்ன நோன்பு அது? ஃபர்லான நோன்பா? சுன்னத்தான நோன்பு. வாழ்க்கையில குறைந்தபட்சம் மாசத்துல 3 அல்லது கிழமையில திங்கக்கிழமை வியாழக்கிழமை பிடிக்கிற பழக்கத்தை இந்த ரமதானில் இருந்து எடுங்க. இந்த ரமதானில் இருந்து ஒரு நியத்து வைங்க, இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நான் கிழமையில் ஒரு நாளாவது, ஒரு திங்கக்கிழமையாவது நான் அல்லாஹுக்காக சுன்னத்தான நோன்பை என்னுடைய மரணம் வரைக்கும் நான் நோட்பேன், என்னுடைய மரணம் வரைக்கும் நான் நோட்பேன். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் எழும்பி, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்றைக்கு நான் நோன்பட எழும்பினேன் என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஃபமன் தபிய மின்குமுல் யௌம ஜினாஸா, ஜனாசா, யாரப்பா உங்கள இன்றைக்கு ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து போனவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் யார் ரசூலுல்லாஹ், நான் தான் இன்றைக்கு ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து போனேன். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யாரப்பா இன்றைக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தவர்கள் யார், சாப்பாடு கொடுத்தது யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்டாங்க, யாரப்பா ஒரு நோயாளியை போய் நலம் விசாரிச்சு பார்த்தது யார் இன்றைக்குன்னு கேட்டாங்க. அந்த நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அபூபக்கர் சித்தீக் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நான் என்றார்கள். நோன்பு பிடித்தது யார்? நான். ஜனாசாவை பின்தொடர்ந்தது யார்? நான். ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தது யார்? நான். ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தது யார்? நான். ஒரு நோயாளியை பார்த்து வந்தவர் யார்? நான். யா ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நேரத்தில் கேட்ட நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் இந்த 4 விஷயமும் நான் செய்தேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னாங்க, இந்த 4 விஷயமும் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு ஒன்று சேருகிறதோ அல்லாஹு தஆலா இல்லா தஹலல் ஜன்னah, அவரை அல்லாஹு தஆலா சுவர்க்கத்துக்கு அனுப்பியே தீருவாங்க. மிக சிம்பிள். திங்கக்கிழமை நோன்பு பிடிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு எங்கேயாவது நோயாளிகள் இல்லையா போய் பார்க்குறீங்க, ஒரு ஜனாசா விழுந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்துறீங்க, ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்குறீங்களா, முடிஞ்சுது. 4 விஷயமும் ஒன்று சேர்ந்தது. சுவர்க்கவாதியாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ரசூலுல்லாஹ் சுவர்க்கத்துக்கு போகிற இபாதத்தை எனக்கும் உங்களுக்கும் காட்டி தராங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், எந்த ஒரு மனிதன் பாங்கு கேட்கிற போது முஅஸ்ஸின் சொல்லுவதை போல
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஹய்ய அலஸ் ஸலாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யார் முஅஸ்ஸின் சொல்லுவதற்கு பதிலாக சொல்கிறாரோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு சுவர்க்கத்தை கொடுப்பார். நம்மள கணக்கு இல்லை. நம்மள இஃப்தாருடைய நேரத்தில் பாங்கு கேட்குது, எடு ஈத்தம்பழத்தை, எடு கஞ்சி, எடு சொட்டிச, எடு பெட்டிச ஊத்து, இப்படித்தான் இருக்கிறோமே தவிர ஒரு பாங்கு கேட்குது, அந்த பாங்குக்கு பதில் சொன்னால் எனக்கு சுவர்க்கம். நானும் நீங்களும் மிக சிம்பிளான வழி, லேசான வழி, சிலவில்லாத வழி, சத்தமில்லாத வழி, ரத்தமில்லாத வழி, செலவில்லாத வழி, சுவர்க்கம் போவதற்கு இலகுவான வழி நம்மட மனசுல அதெல்லாம் ஒரு இபாதத்தாக தெரியல. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்ற சில செய்திகளை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பாங்கு முடிந்தவுடன் யார் ஒருவர், புகாரியில் 614வது செய்தி, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதன் அல் வஸீலா வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாமன் மஹ்மூதன் லதி வஅத்த என்று யார் ஒருவர் ஓதுகிறாரோ ஹல்லத் ஷஃபாஅத்தி, நாளை மறுமையில் என்னுடைய ஷஃபாஅத் அவருக்கு உண்டு, அவர் நிச்சயமாக அவர் சுவர்க்கம் போவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எத்தனை பேருக்கு பாடம்? இன்னும் கொஞ்சம் பேருக்கு இந்த பாங்கு துஆ பாடமில்லாத உறவுகளாகவே இருக்கும். நிறைய பேருக்கு பாடம் இல்லை. இத்துணைக்கும் வாட்ஸ்அப்ல வேற மெசேஜ், ஃபேஸ்புக்கில் வேற மெசேஜ் எல்லாம் போறோம். ஒரு நாளைக்கு ஒரு துஆ பாடம் என்ற திட்டத்தில் ஒரு ஃபோனில் ஒரு துஆவை போட்டு இந்த ஐடிசி குரூப்ல ஒவ்வொரு நாளைக்கு ஒரு குர்ஆன் வசனம், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு துஆக்கள் வருகுது, பாடமாக்கி வேலை இருக்கிற நேரம் பார்க்கறது, காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை தொடர்ந்து ஓதுறது பாடம் பண்ணுது. நமக்கு ஆசை இல்லை. சொர்க்கம் போகணும் ஆசையா? ஆசை. முயற்சியா? இல்லை. இப்படிதான் இருக்கும். ஆசையா? ஆமா. அழைக்கப்படுவோமா? அழைக்கப்படுவோம். ரெடியா? ரெடி. இபாதத் செய்றீங்களா? குறைவு. இப்படிதான் செய்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க, ஒரு தலைவர் ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க. 1418வது செய்தி, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ஒரு பெண் 2 பிள்ளைகளை தூக்கிட்டு, இந்த கையில ஒரு பிள்ளை, இந்த கையில ஒரு பிள்ளை, அப்படியே தூக்கிட்டு ஆயிஷா நாயகியுடைய வீட்டுக்கு வராங்க. வந்து கேட்கிறாங்க, அம்மா பசிக்குதம்மாண்டாங்க. அந்த தாய் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி வீட்டுக்குள்ள போய் சாப்பாடு தர்றாங்க. சாப்பாடு ஒன்றுமே இல்லை. 2 ஈத்தம்பழம் எடுத்தாங்க, தாயுடைய கையில கொடுத்தாங்க. தாய் எடுத்து ஒன்றை கைக்குள்ள வச்சுட்டு ஒன்றை 2ஆ கிழிச்சு இந்த பிள்ளைக்கு ஒரு துண்டு, இந்த பிள்ளைக்கு இன்னும் ஒரு துண்டை கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு பசி, சாப்பிட்டுட்டு திரும்ப அம்மா கிட்ட அம்மா பசிக்குதம்மான்னு கேட்கிறாங்க. அந்த நேரம் தாய் தனக்காக வைத்திருந்த அந்த ஈத்தம்பழத்தை 2ஆக கிழித்து மீண்டும் இந்த பிள்ளைக்கு ஒரு துண்டு, இந்த பிள்ளைக்கு ஒரு துண்டு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த பிள்ளைகள் சாப்பிடுது, அம்மா போயிடறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வராங்க. வந்த நேரம் ஆயிஷா அம்மா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், வீட்டுக்குள் ஒரு தாய் 2 பெண் பிள்ளைகளை தூக்கி கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் பசிக்குது என்றாங்க, சாப்பாடு தாங்கன்றாங்க. சாப்பாடு வீட்டுக்குள் தேடினேன், எதுவுமே இல்லை யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, 2 ஈத்தம்பழம் இருந்தது, அதை எடுத்து கொடுத்தேன். தாய் கையில் வாங்கினால், ஒன்றை கைக்குள் வைத்துக் கொண்டால், மற்றதை 2ஆக கிழித்து இந்த பிள்ளைக்கு ஒரு துண்டும் இந்த பிள்ளைக்கு ஒரு துண்டும் கொடுத்தால், அல்லாஹ்வுடைய தூதரே, அவள் எதையும் சாப்பிடவில்லை. பிள்ளைகள் மீண்டும் பசிக்கிறது என்றார்கள். கைக்குள் மறைத்து வைத்த ஈத்தம்பழத்தை எடுத்து அதையும் கிழித்து இந்த பிள்ளைக்கு ஒரு துண்டும் மற்ற பிள்ளைக்கு ஒரு துண்டையும் கொடுத்தால், அவள் எதையும் சாப்பிடவில்லை யா ரசூலுல்லாஹ். அந்த தாய் எழும்பி போய்விட்டாள் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மனிபுத்துலிய மின் ஹாதிஹில் பனாத்தி பிஷைஇன், யாரெல்லாம் இப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளினால் இந்த சோதனைகளை சுமந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் இந்த பிள்ளைகள் எல்லாம் சித்திரம் மின்னார், நரகத்துடைய திரைகளாக இருப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது சில நேரங்களில் வீட்டில் ஹேண்டிகப் பிள்ளைகள், கை ஏலாத, கால் ஏலாத, நடக்க முடியாத, பேச முடியாத பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகள் இருந்தால் சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாம் ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் என்பது அடையாளம். ஏதாவது பெண் பிள்ளைகளினால் உங்களுக்கு சோதனைகள் வந்து கஷ்டங்களை சுமந்து கொண்டு நாட்டை விட்டு அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள் என்றால் சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாம் ஏதோ ஒரு அடிப்படையில்
அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் என்பது அடையாளம். மறந்து விடாதீர்கள். யாருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்து, யாருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்து, யாருக்கு 1 பெண் பிள்ளைகள் இருந்து நல்ல முறையில் மார்க்கத்தை படித்து நல்ல மாப்பிள்ளமாருக்கு திருமணம் முடித்து கொடுத்தால் அந்த பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் சுவர்க்கம் என்கிற ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால வாழ்க்கையில் கிடைக்கிற மிக பிரதானமான சுவர்க்கம் போறதுக்கான வழி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யார் ஒருவர் ஒரு நாளைக்கு காலையிலேயோ மாலையிலேயோ செய்யுதுல் இஸ்திக்ஃபார் அதை ஓதுகிறார்களோ அன்று அவர் மரணித்தால் அவர் சுவர்க்கம் போவார். சுவர்க்கம் போறதுக்கான வழி நம்மட வாழ்க்கையில இபாதத்தோடு வணக்க வழிபாடுகளோடு மறக்காம எந்த நாளும் நம்மட தலைமட்டுக்குல ஒரு புக் இருக்கணும், அதனுடைய பெயர் துவாவுக்காக இருக்கணும், அல்லது நம்மட வீட்டுல சுவரொட்டிகள் இருக்கணும், அதுல ஆயத்துல் குர்ஸ், ஜனாசாவுடைய துவாக்கள், தூங்குற போது ஓதுற துவாக்கள், ஆயத்துல் குர்சிகள் என்ற பிரதானமான துவாக்கள் அழகா பசுந்தா ராம் பண்ணி வீடுகளில் ஒட்டி வைங்க. பார்க்குற நேரங்களில் ஓதுவதற்கு அது ஒரு சுவரொட்டியாக இருக்கும். அதனால தான் சவுதி குவைத் நாட்டில் போகக்குள்ள அல்லாஹ் அக்பர் அடிச்சிருக்கிறாங்க, சுபஹான ரப்பியல் அதீம் அடிச்சிருக்கிறாங்க, சுபஹான் ரப்பியல் அல்லான்னு சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லான்னு சொல்றாங்க. காண்ற நேரம் டிரைவிங் பண்ணிட்டு போறதுக்கு நம்மளை அறியாமலே ஓதுப்படுது. அதனால நம்முடைய வீடுகளையும் சுவரொட்டிகளால் இந்த பிரார்த்தனைகளால் அலங்கரித்து வையுங்கள். நம்முடைய பிள்ளைகள் பார்த்து ஓதுவார்கள், நாங்களும் பார்த்து ஓதலாம். அது எங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு நல்ல விஷயமாக இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க புகாரியில் 574வது செய்தி 574வது செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஸல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னா. யார் ஒருவர் 2 குளிர் நேர தொழுகைகளை தொழுகிறாரோ அவர் சுவர்க்கம் போவார். என்னென்ன தொழுகை? ஃபஜ்ர், அஸர். நம்ம மிஸ் பண்றது இந்த 2 தான். யார் ஒருவர் ஃபஜ்ரையும் யார் ஒருவர் அஸர் தொழுகையையும் மிஸ் பண்றாரோ அவருக்கு இந்த பாக்கியம் கிடையாது. யார் ஒருவர் இந்த 2 தொழுகையையும் பேணி பாதுகாத்து தொழுகிறாரோ அவர் சுவர்க்கம் போவார். இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இரவு விடிய விடிய 2 தொழுவாங்க, ரூமுக்கு போய் சாப்பிட்டுட்டு சோம்பரமாக்கி கொஞ்ச நேரம் கழிவாங்க, சுபகை. இந்த இபாதத்துக்கு எந்த ஃபாயிதாவும் இல்லை. அதனால இந்த 2 நேர தொழுகையும் நம்மளை என்ன செய்யும்? சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஸல்லா ஃபீ யௌமின் வ லைலத்தின் 12 ரக்அத்தன். யார் ஒருவர் ஒரு நாளைக்கு 12 ரக்அத் சுன்னத்தான தொழுகைகள் தொழுவார்களோ அவர்களுக்கு பைத்தம் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தில் ஒரு வீடு. சுவர்க்கம் போறதுக்கு என்ன லேசான வழி? ஒரு வீடு சுவர்க்கத்துல கட்டுறதுக்கு லேசான வழி. ஒரு நாளைக்கு 12 ரக்அத் சுன்னத்தான தொழுகை. அதுல ஒன்றுதான் லுஹருக்கு முன்னுக்கு 4 ரக்அத், அதே போன்று அதுக்கு பின்னுக்கு 2 ரக்அத், அதுக்கு பின்னுக்கு 2 ரக்அத், அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க வரக்காத்தைனி பஅதல் மக்ரிப், மக்ரிபுக்கு பிறகு 2 ரக்அத், அதே போன்று இஷாவுக்கு பிறகு 2 ரக்அத், அதே போன்று ஃபஜ்ருக்கு முன்னர் 2 ரக்அத். எத்தனை மொத்தம்? 12. இந்த 12 ரக்அத்தும் நம்மளை என்ன செய்யும்? சுவர்க்கத்துக்கு கொண்டு போகும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். நேரமும் இடம் கொடுக்காது என்பதனால, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு இரவு நேரம், இப்படியான ஒரு இரவு நேரம் ரசூலுல்லாஹ் எழும்புறாங்க. வழமையாக ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்வுக்கு தண்ணி எடுத்து வைப்பார், யார் என்று தெரியாது. ஒரு தரம் ரசூலுல்லாஹ் போறாங்க, இவர் தான் அந்த தண்ணியை எடுத்து வழமையாக வைக்கிற மனிதர். ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கண்டுட்டாங்க. ரபியாவே, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒன்றும் வேணாம். அல்லாஹ்வுடைய தூதரே, நாளை மறுமையில் நான் உங்களோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இது இல்லாத வேறு ஏதாவது கேளுங்களேன் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, முராஃபகத்துக ஃபில் ஜன்னா, ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், உங்களோடு சுவர்க்கத்தில் நான் ஒன்றாக இருக்க வேண்டும் யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் திரும்பவும் சொன்னாங்க, வேறு ஏதாவது கேளுங்களேன் அப்பா. நாங்க ஒன்றுமே வேண்டாம் யா ரசூலுல்லாஹ். வீடு வாசல் இல்லாதவர்கள், வறுமையோடு வாழ்ந்தவர்கள், உணவு இல்லாதவர்கள், உடை இல்லாதவர்கள், கஷ்டத்தோடு வாழ்ந்தவர்கள், ஊர்களை விட்டு பிள்ளைகளை விட்டு வறுமை கோட்டில் வந்து இறை தூதருக்காக இஸ்லாத்துக்காக ஒட்டி கொண்டவர்கள், எதையும் கேட்டால் ரசூலுல்லாஹ் கொடுப்பார் என்றும் தெரியும். தன்னிடத்தில் இல்லை என்றால் பிறரிடத்தில் கொடுங்கள் என்றால் அந்த சமூகம் கொடுக்கும் என்றும் தெரியும். அப்படிப்பட்ட நேரத்திலும் அந்த மனிதர் ஒன்றும் வேண்டாம் யா ரசூலுல்லாஹ், முராஃபகத்துக ஃபில் ஜன்னா, உங்களோடு நான் நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி என்னோடு நீ சுவர்க்கத்தில் இருக்கணுமாக இருந்தால்
அதிகமான சுஜூதுகளை செய்து கொள்ளுங்கள், என்னோடு நீங்கள் சுவர்க்கத்தில் இருப்பீர்கள். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பையும் நிறைய சுஜூதுகள் இருக்குமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதுவும் சுவர்க்கம் போகின்ற ஒரு வழியாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று இந்த இபாதத்துக்கள் எல்லா இபாதத்துக்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அடிப்படையில் செய்வமாக இருந்தால்தான் நமக்கு சுவர்க்கம் உண்டு என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹு தாலா எப்படி இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து ஈமானுக்காக இஸ்லாத்துக்காக ஒன்று சேர்ந்தோமோ அதே போன்ற உங்களுடைய மரணத்தின் பின்னர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலும் அல்லாஹு தாலா சுவர்க்கத்திலும் என்னையும் உங்களையும் உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோரையும் அல்லாஹு தாலா ஒன்று சேர்ப்பானாக. வாஹ்ரதுவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹு தாலா நாளை மறுமையில நபிமார்கள் சுஹதாக்களோடு ஒன்றாக வாழுகின்ற உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தரம் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.